முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். பொதுவாக மேடைகள் பட்டிமன்றங்கள் அப்படின்னாலே நகைச்சுவைக்கு என்ன செய்வாங்கன்னா, அப்படி பெண்களை கிண்டல் பண்ணால் நீங்கள் மேக்கப் போடுறீங்க, மழை பெஞ்சா ஐப்ரோலாம் ஒளியிருது, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது ஆடியன்ஸ் தான் சிரிப்பாங்க. எல்லா மேடைகளிலும் பெண்கள் கிண்டல் பண்ணால் தான் சிரிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குண்டு வரலாறுல இதிகாசங்கள்லேருந்து பெருமையான விஷயங்களும் உண்டு. 63 நாயன்மார்களில் சிவனே அம்மான்னு கூப்பிட்றது யாரை, கையெடுத்து கும்பிட்றது யாருன்னா காரைக்கால் அம்மையார். அவங்களுக்கு ஏன் அப்படி திடீர்னு அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெருமை? 63 நாயன்மார்களே காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும் ஏன் அந்த பெருமைனா, அவங்க காரைக்காலில் புனிதவதி அப்படின்ற ஒரு பேரோட பிறக்கிறாங்க. பிறக்கும்போது அவ்வளோ பக்தி சிவன் மேலே எப்பவுமே திருநீர் வச்சு பக்தியோடு இருக்கிறவங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. புனிதவதிக்கு பக்கத்தூரில் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்னென்னா ஒரே மகள்ன்றதுனால தான் கூட இருக்குன்னு சொல்லி ஆசை காரைக்கால் அம்மையாரோட அப்பாவுக்கு. அதனால் புனிதவதியை தாங்கூடயே நாகப்பட்டினத்தில் இல்லாமல் காரைக்கால்லே மருமகனோட தங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் காலம் ஓடணுன்னே அவருக்கு ஒரு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை. அப்போ அந்த புனிதவதியோட கணவர் பரமதத்தன் வியாபாரத்துக்காக கடைக்கு போயிருக்காரு. கடைக்கு வந்த ஒரு நண்பன் அவருக்கு 2 மாங்கனி வந்து கொடுக்குறான். யார்? புனிதவதியோட வீட்டுக்காரர் பரமதத்தனுக்கு. மாங்கனியை வந்து நீயே வந்து வீட்டில் கொடுத்துரு, ஒரு பையன்ட்ட கொடுத்து வீட்டில் கொடுத்துரு, நான் மதியத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கொடுத்து விட்றார். அதே போல் கடை வியாபாரத்தை முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சாப்பிட வரும்போது புனிதவதிட்ட கேட்குறார், மாம்பழம் கொடுத்து விட்டனே, அதை ஒன்று கூட சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, சிவனடியார் ஒருவர் வந்தவர் புனிதவதி வீட்டில் வந்து சாப்பிட ஏதாவது கேட்டிருக்கார். இந்த 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தில் அந்த சிவனடியாருக்கு புனிதவதி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு வந்தவர் மாம்பழம் 2 கொடுத்து விட்டனே பையன்ட்ட கொடுத்தானா, கொடுத்தேன் கொடுணுன்னு கொடுத்து சாப்பிட்றாரு. நல்ல டேஸ்ட், சரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அந்த இன்னொரு பழத்தையும் கொடுணுன்னு இந்த அம்மாவுக்கு பதட்டம். அதுக்கு புனிதவதிக்கு பிற்காலத்தில் காரைக்கால் அம்மையார், ஐயோ இன்னொன்று இல்லையே இப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னால் என்னை கேட்காம அனுமதி இல்லாமல் எப்படி கொடுத்தேன்னு கேட்பாங்களே, என்ன செய்யணும்னு தெரியாமல் போய் உள்ளே போய் சிவன்கிட்ட வேணுன்னே மறுபடியும் ஒரு இனிமையான மாங்கனி வருது. அதை தெரியாமலே வந்து கணவர்கிட்ட பரமதத்திட்ட கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு யோசனை, ஏன்னா முன்னாடி சாப்பிட்ட மாங்கனியை விட அது அதிகமான டேஸ்ட்டாக இருக்குது, 4 மடங்கு அவ்வளோ சுவை. ஒரே மரத்தில் காய்க்கிற மாம்பழத்தில் இப்படி வித்தியாசம் வராதே, முன்னாடி சாப்பிட்டது நல்லா இருந்தது, இது அதை விட நல்லா இருந்தால் பரவாயில்ல, அதையும் விட அவ்வளோ சுவையாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னோடனே அவருக்கு சந்தேகம் வந்தாலும் இந்த அம்மா உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லி, இல்லைங்க ஒரு சிவனடியார் வந்தார், அவர் கொடுத்தேன், அதை உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இப்போ நீங்கள் கேட்கும்போது என்ன செய்யணும்னு சொல்லி சிவன்கிட்ட வேணே, சிவன் இந்த மாங்கனி என்னது அந்தளவுக்கு சிவனே நேரடியாக வந்து இறைவனே உனக்கு கொடுக்குற அளவுக்கு நீ அவ்வளோ சக்தி, எங்கே வரவை, நீ உண்மையிலே சிவன்கிட்ட தான் வாங்கினேன்னா எங்கே மறுபடியும் வரவேணுன்னு மறுபடியும் உருகி வேண்டி பாடுறாங்க. மறுபடியும் ஒரு மாங்கனி வருது. பரமதத்தன் புனிதவதியோட கணவர் பரமதத்தனுக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு பயம், ஒரு ஐயம். இவ்வளோ ஒரு பக்திமான மனைவி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ இரு, நான் ஒரு வியாபாரத்துக்காக வெளியூர் போகிறேன், போயிட்டு 2-3 மாதம் முடிச்சுட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லிட்டு புனிதவதிட்டு இருந்து பரமதத்தன் கணவர் வெளியூர் வியாபாரத்துக்கு போகிறேன்னு போயிடுறாரு. வருவார் நீ இந்த அம்மா ஏங்கிட்டே இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க, புனிதவதி வரல. ஒரு நாள் எதேச்சியாக போகிறப்ப, வெளியூர் போகிறப்ப உங்கள் கணவர் இங்கே தான் இருக்கான்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு ஆசையாக கேட்குறப்ப பரமதத்தன் ஏற்கனவே அங்கே ஒரு கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோடு இருக்கான். புனிதவதி வந்து நின்ற உடனே இந்த குழந்தையோட மனைவியோட இப்போ கல்யாணம் பண்ணியா இல்லையா, அந்த மனைவியோடு போய் புனிதவதி காலில் கும்பிட்டு விழுகிறான். என்னை மன்னிச்சுக்கம்மா, சாதாரண பெண்ணாக நான் குடும்பம் நடத்திடுவேன், நீங்கள் தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்று அவ்வளோ கருணையோடு இருக்கீங்க, இறைவன் அருள் பெற்றவளாக இருக்கீங்க, உங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே புனிதவதி யோசிக்கிறா. அப்போ இவ்வளவு தெய்வ பக்தியாக இருக்கிறதுனால நம்ம கணவனுக்கே பிடிக்காத உருவமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், பிடித்த உருவமாக இருக்கிறனால தான் இப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி என்னை உருவத்தை மாற்றிருங்க சொல்லி வேண்டிட்டு பேய் உருவம் மாதிரி உள்ள தோற்றத்தில் மறுபடியும் காரைக்காலுக்கே வந்து அங்கே கடம்பூர், இப்போயும் அந்த கடம்பூரில் அவங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் இருக்குது. அங்கேருந்து எப்படி பாருங்கள், கைலாய மலைக்கு எப்படி போகிறாங்கன்னா
நடந்து போனால் இறைவனுக்கு வந்து அது ஒரு அவசகுணமாக இருக்கும், கால் படக்கூடாது இறைவன் புண்ணிய ஸ்தலத்தில்ன்ட்டு தலைகளாக நடந்து போகிறாங்க, கையாலே நடந்து போகிறாங்க. அதான் அதுக்கு கைலாசர் மலை என்று ஏதோ சொல்கிறாங்க, அப்படி ஒரு பொருள் உண்டு. அப்படி பெண் என்றாலே என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படி மேடை தோறும் பெண்களை இழிவுபடுத்துறதும் குறைத்து மதிப்பிடுறதும் அங்க அடையாளங்களை பேசி அவங்க கிண்டல் பண்ணுறதுமே இல்லாமல் அவர்களுக்குன்னு பெரிய வரலாறு இலக்கியத்தில் இருந்தால் இந்த மாதிரி அந்தாதின்றதே உருவானதே காரைக்கால் அம்மையாக இருக்கார். ஜான்சி ராணி வீரத்துக்கு சொல்கிறோம், வேலுநாச்சியார் பேசுவோம், அரசியல் இந்திரா காந்தியை பேசுவோம். அப்படி பெண்ணுக்குன்னு தனி அடையாளம் இருக்குங்க, தனி சரித்திரம் இருக்குது. அதையும் அங்கங்கே நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா அவங்க மேலே உயர்வான எண்ணம் வரும். அவ்வளோ ஒரு பொறுமைசாலி. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்றக்காகத்தான் தாயை படைச்சான்வான். பார்த்தீங்களா? இப்போ சேலை வாங்கி கொடுத்தா அக்காவுக்கு பிடிக்கும், வேட்டி வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு பிடிக்கும், என்ன வேணும்னு கேட்டாலே அம்மாவுக்கு பிடிக்கும். அப்படி ஒரு இனம் பெண்களிடம். அதனால் காரைக்கால் அம்மையாரை இவ்வளோ வழிபடுறாங்க, பாராட்டுறாங்கன்னா அவ்வளவு மென்மையாக சிவனுடைய வழிபட்டு மறு உருவமாக மறு கடவுளாக விளங்கியதுனால தான் 63 நாயன்மார்களே காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும் அந்த பெருமை. இப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெருமை இருக்குது. இன்னும் நிறையா பேச போகிறோம், நிறையா யோசிக்க போகிறோம், நிறையா மகிழ போகிறோம். சந்திப்போம்.